பூண்டு ஊறுகாய். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பூண்டு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்றதுனால நிறைய பேர் இதை வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பேற்பட்ட இந்த பூண்டை ஊறுகாயாக போட்டால் எப்படி இருக்கும்? அந்த ஊறுகாயை சுலபமாக சுவையாக போடலாம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட சுவையான சுலபமான இந்த பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு ஊறுகாய்ன்றது நம்ம விதவிதமாக பண்ண முடியும். அதில் ஒரு விதம் தான் இப்போ பார்க்குறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடுகு கொஞ்சம் லேசாக வெறும் வானலியில் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு மற்றும் வெந்தயம் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம்னா அதை பொடியாக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இது வந்து வெள்ளை கடுகு உபயோகப்படுத்துறதுனால இந்த நிறத்தில் இருக்குது. கருப்பு கடுகு வெள்ளை கடுகு எது கிடைச்சாலும் நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். வெந்தயத்தையும் நான் போட்டுடுறேன். சூடில் லேசாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆற விட்டுட்டு அப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பூண்டு ஊறுகாய்க்கு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். சிறு தீயில் வச்சுட்டு இந்த பூண்டு அதில் போட்டுடலாம். 5 நிமிடம் வரைக்கும் இது சிறு தீயில் வச்சு வதக்கிடலாம். அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ 5 நிமிஷத்தில் பார்த்தீங்களா, ரொம்ப வேகலை, ஆனால் ஒரு மெத்துன்ற ஒரு தன்மை வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெந்தயம் கடுகு மற்றும் பெருங்காயம் இதை நல்லா பொடிச்சு இது கூட சேர்த்துடலாம். நம்ம நல்லா பூண்டு வதங்கிடுச்சினாலே போதும், நம்மளுக்கு அடுப்பில் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம். அதனால் அடுப்பை முழுவதுமாக அணைச்சிடலாம். அணைச்சிட்டு மிளகாய்த்தூள், எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கல் உப்பு தான் சேர்த்துக்கணும். இந்த டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு சேர்த்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அயோடின் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, இது கூட ஒரு ரசாயன கலவையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த உப்பை தவிர்த்துட்டு கல் உப்பையே பொடித்து உபயோகப்படுத்தலாம். ஏன்னா கல் உப்பு கரையலைன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணால் கல் உப்பை பொடிச்சிட்டு உபயோகப்படுத்தலாம். பொதுவாக ஊறுகாயில் நம்மளுக்கு எல்லா ஊறுகாயிலையும் என்ன இருக்கும், எலுமிச்சை அல்லது மாங்காயெல்லாம் போடும்போது அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். ஆனால் பூண்டுக்கு புளிப்புத்தன்மை இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எலுமிச்சை சாறை சேர்த்துக்க போகிறோம். இது நம்மளுடைய கடுகு பொடி. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த எலுமிச்சை சாறில் மட்டுமே இந்த ஊறுகாய் நம்மளுக்கு அப்படியே இருக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, எலுமிச்சை சாறை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த எலுமிச்சை சாறு வந்து நல்லா எல்லாத்தையும் உறிஞ்சு நம்மளுடைய ஊறுகாய்க்கு ஒரு கெட்டி தன்மையை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அதனால அதற்கு வேறு மணங்கள் வராது. கொஞ்சம் நாள் ஆனாலும் ஊறுகாய் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழித்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து வேறு ஏதாவது எண்ணெய் உபயோகப்படுத்துனீங்கன்னா, ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் உபயோகப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் ஒரு பழைய மனம் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாசனையே வராது. அதனால தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை உபயோகப்படுத்துகிறோம். புளிப்பு இல்லாதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த எலுமிச்சை சாறு எதற்காக சேர்க்குறோன்னா, பொதுவாக ஊறுகாய்னு போடும்பொழுது இந்த புளிப்பு தன்மையே அதுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான அது செயல்படும். அதாவது ப்ரிசர்வேட்டிவாக செயல்படும். இப்போ நம்ம வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ் உபயோகப்படுத்த போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அதற்கு புளிப்பு கொடுக்குறோம். அந்த புளிப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எலுமிச்சை சாறு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் எலுமிச்சை சாறு சில பேருக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பொழுது என்ன ஆகும்னா அதை சேர்த்துக்கிறதுக்கு தயங்குவாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணலாம், வினிகர் அப்படின்றத சேர்த்துக்கலாம். வினிகர் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, வினிகர் வந்து பழங்கள், பல விதமான இந்த மாதிரி பொருட்கள், ஆப்பிள் பழத்துலேருந்து எடுப்பாங்க அல்லது அரிசியிலேருந்து கூட எடுப்பாங்க. ரைஸ் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்களில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை, அந்த புளிப்புத்தன்மையை எடுத்து அதை பதப்படுத்தி நம்மளுக்கு அதை வினிகர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட வினிகர் வந்து பொதுவாக உடல் ஆரோக்கியத்துக்கு கேடுகள் விளைவிப்பது இல்லை. ஏன்னா மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வந்து வினிகரில் ஊற வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒன்றும் அது கேடு விளைவிக்காது. அதே நேரத்தில் இந்த வினிகர்லேயே வேறு வகையான வினிகர் இருக்குது. அது வந்து கொஞ்சம்
கழுவுறதுக்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இந்த சிந்தட்டிக் வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினிகர் வந்து அது விலை குறைவாகவும் மற்றும் அந்த பளபளப்பு தன்மை வரணும் மற்றும் பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி உபயோகப்படுத்துனாங்க. அதை வந்து ஊறுகாய்க்கு உபயோகப்படுத்துறதை தவிர்க்கணும். நம்ம ஆப்பிள் சைடர் வினிகர் அல்லது ரைஸ் வினிகர் போன்ற வினிகர்களை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு பொருளும் கெட்டு போகாமல் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் பெரிய கேடு வராது, சுவையும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய பூண்டு ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நல்ல சுத்தமான கண்ணாடி குடுவையில் போட்டு பாதுகாப்பாக வடிச்சிடலாம். இப்போது நல்ல சுத்தமான கண்ணாடி குடுவை தயாராக வச்சுக்கலாம். ஏன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அல்லது அது போன்ற குடுவைகள் உபயோகப்படுத்துனீங்கன்னா இது கொஞ்ச நாளில் இதில் உப்பு புளிப்பு எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்ந்து அது கூட ஒரு கலவை ரசாயன கலவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடு மற்றும் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஊறுகாயும் சீக்கிரத்தில் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அது தவிர்க்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஊறுகாய் போன்ற நீண்ட நாள் நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே கண்ணாடி குடுவைகளில் வைக்கிறது நல்லது. இந்த ஊறுகாயை வந்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பொதுவாக இதில் வந்து அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்கலை மற்றும் நம்ம வந்து எலுமிச்சை சாறு போன்ற புளிப்பு தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதை வந்து நீங்கள் நம்மளுடைய குளிர்சாதன பெட்டியிலே வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக 6 மாதங்கள் வரை இது அப்படியே கெடாமல் இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப சுலபமாக மட்டும் இல்லை, ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த பூண்டு ஊறுகாயை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் போயிட்டு இருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.